உங்கள் மொபைலில் இன்டர்நெட் வேலை செய்யலையா? மொபைல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, ப்ளஸ் ரீசெட் பண்ணுறது, செட்டிங்ஸ் மாற்றி பார்க்குறது, தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இப்படி எல்லாமே பண்ணியும் இன்டர்நெட் சரியாக வேலை செய்யணும். நான் சொல்கிற இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும். இது வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ளைட் மோடு, அப்புறம் ரீசெட் பண்ணுறது, ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, அப்புறம் டேட்டா செட்டிங்ஸை போய் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதையுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணால் போதும். 100% ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. இந்த ட்ரிக்கை பண்ணிங்கன்னா சடனாக ஒரு அடுத்த செகண்டே வேலை செய்ய இன்டர்நெட் வேலை செய்யாதுன்னா டக்குன்னு வேலை செய்யும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு வேறு ஏதாவது வீடியோ பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜியோ நெட்வொர்க், அதாவது மோஸ்ட் ஆஃப் பேர் இங்கே ஜியோ நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இப்போ ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா நெட்டு சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது டைமிங்கை பொறுத்தும் இடத்த பொறுத்துமே நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதை ஜியோ சிம் யூஸ் பண்ணுற எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. எனக்கு நெட்டே சரியாக ஒர்க் ஆகாது. அடிக்கடி கஸ்டமர் கேர் கால் பண்ண வேண்டியதாகவே இருக்கும். அப்படி நம்ம கால் பண்ணி கேட்டாலுமே நமக்கு சொல்யூஷன் வராது. அவங்க சொல்கிற ஒரே பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கான டீம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இந்த பதில் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் நெட்வொர்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக என்ன தான் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக அந்த கம்ப்ளைண்ட்டை நானும் ரைஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சொல்யூஷனே இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற 4Gயே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதில் 5G வேறு. ஆனால் அந்த ரீசார்ஜ் பண்ணிவிட்டு முடியிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஆனால் அது அந்த முடிஞ்சிட்டு கால் பண்ணுவாங்க. அடிக்கடி கால் பண்ணி ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு 3 நாளைக்கு முன்னாடியே கால் வரும். ரீசார்ஜ் முடிய போகுதுன்னா அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணணும், பிளான் முடிஞ்சிச்சுன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. நான்லாம் எல்லா மாதமுமே பார்த்துருக்கேன். நான் 3 மாதம் பிளான் போடுவேன். போட்ட அடுத்த நாள்லேருந்தே ஒர்க் ஆகாது. அதுலேருந்து நானும் கஸ்டமர் கால் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் மட்டும். நம்ம எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் காலில் இன்டர்நெட்க்கு உடனே வேலை செய்யும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது 100% ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்டர்நெட் வேலை செய்யாத வர உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ மொபைலை எடுத்துக்கிட்டு நம்ம டேட்டாவை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போய் செக் பண்ணுவோம். ஏன்னா கூகுளில் கூட ஒரு டைமு செக் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் செக் பண்ணுவேன். அதாவது யூடியூப்பில் போய் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட் ஆனில் தான் இருக்குது. இங்கே லோட் ஆகலை. யூடியூப்பில் எந்த வீடியோவுமே லோட் ஆகலை. இப்போ ஜஸ்ட் மறுபடியும் உள்ளே போய்ட்டு வெளில வரும். மறுபடியும் பாருங்கள், லோட் ஆகலை. நான் மோஸ்ட் ஆஃப் தான் செக் பண்ணலாம். யூடியூப் மட்டும் தான் போய் செக் பண்ணுவேன். ஏன்னா உடனே அது என்ன ஸ்பீடில் இருக்குது என்னன்றது தெரிஞ்சிடும். லோட் ஆகலைங்களா? ஒன்ஸ் பேக் வந்துட்டு டயலுக்கு போய்டுங்க. டயலுக்கு போய்ட்டு 198 கஸ்டமர் கேர் நம்பர் தான். கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அட்டன் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இது வெளில வந்துடும். ஜஸ்ட்டு அட்டன் ஆகட்டும் அது கால். இப்போ வெளில பேக் மறுபடியும் யூடியூப்குள்ளே போவோம். இப்போ கால் அங்கே போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அட்டன் ஆகிடுச்சுன்னா நம்ம பார்த்தா தெரியும். ஒரு நிமிஷம். அட்டன் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு பேக் மறுபடியும் யூடியூப்குள்ளே போவோம். ஏறேன் 100% இது ஒர்க் ஆகும். ஏன்னா நான் எல்லா டைமும் இதை பார்த்தீங்களா, கால் அட்டன் ஆகி கவுண்டிங் ஓடிட்டே இருக்கு. பார்த்து இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது பாருங்கள். எல்லா வீடியோவுமே லோட் ஆகுது டக்குன்னு. இது சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே இப்படி தான் ஒர்க் ஆகுது. இது எதனால் என்னன்றதுலாம் தெரியல. ஒருவேளை சப்போஸ் அவங்களுக்கு கால் பண்ணுறன்றதுனால ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இருங்க, மைஜியோ ஆப்லேயே போய் பார்த்துருவோம். சப்போஸ் நமக்கு நெட் பேக் இல்லைனா கூட ஒர்க் ஆகுதுன்னு சில பேர் சொல்லுவீங்க. நான் பிளானையுமே போய் காட்டுறேன். இருங்க, டேட்டா அடிஷ்னல் டேட்டாவே இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில் பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா 900 MB இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னல் டேட்டா ஒரு 2.5 GB இருக்குது.
இன்னும் கால் போயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு மேலே பார்த்தா தெரியும். அதேமாரி டைமிங்குமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கட் பண்ணி இது வேறு வேறு டைமில் ரெக்கார்ட் பண்ணல, ஒரே டைம் தான் ரெக்கார்ட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா லோட் ஆகுதா, எல்லா வீடியோவுமே லோட் ஆகி வருது. ஒன்ஸ் அந்த காலை கட் பண்ணிடலாம் நம்ம. ஜஸ்ட் இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. இதை ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக எனக்கு 100% எனக்கு ஒர்க் ஆகுது. இது வரைக்குமே நான் இப்படி தான் ஜஸ்ட்டு முன்னெல்லாம் கால் பண்ணி நான் திட்டிகிட்டு இருப்பேன், கத்திட்டு இருப்பேன். இப்போ வந்து அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கால் மட்டும் பண்ணால் அதில் உடனே கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம எந்த ஒரு செட்டிங்ஸுமே மாற்ற தேவையில்லை. கண்டிப்பாக இப்படி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இன்னொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டை நான் போடுறேன். அடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் அதேமாரி. இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் காலையில் நடந்தது. எனக்கு மறுபடியும் காலையிலையும் ஒர்க் ஆகலாம், நெட் ஆனில் தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கும். மறுபடியும் யூடியூப்லேயே போகிறோம், லோட் ஆகுதுங்களா. ஜஸ்ட் மறுபடியும் அதே மாதிரி செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் டயலில் போயிட்டு ஃப்ளைட் மூட்லேயும் போட்டு பார்த்துருவோம். ஏன்னா ஃப்ளைட் மூடில் போட்டால் ஒரு சில டைமில் ஒர்க் ஆகணுவாங்க. ஃப்ளைட் மூட்லேயும் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஏன்னா நான்லாம் ஃப்ளைட் மூடில் போட்டு ரீபூட் அடித்து ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிலாம் பார்த்துட்டேன், எதுக்குமே ஒர்க் ஆகாது. ஜஸ்ட்டு இது ஒரே ஒரு வழி தான், ஒரே ஒரு ஃபோன் காலில் மட்டும் கரெக்டாக அடுத்த செகண்டே வேலை செய்யும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராகவே ஈவினிங் 6 மணிக்கு மேலே நெட்ஒர்க்கு சுத்தமாகவே ஒர்க் ஆகாது. அதாவது ஃபோன் கால் வரதே கூட கஷ்டம். நம்ம அந்த மாதிரி டைமில் தான் சரி இந்த ஒரு யூஸ் டக்குன்னு நான் கஸ்டமர் கேருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண தான் கால் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஜஸ்ட்டு நான் அப்படியே பேசுகிறதையும் அப்படியே காதில் வாங்கிக்கின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்டையும் அப்படியே பார்த்துங்க ஒர்க் ஆகுறது. கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கால் பண்ணியிருந்தப்போ தான் சரி அந்த டைம் ஓடிட்டு இருந்தது. அதாவது அந்த வாய்ஸ் ஓடும் பார்த்தீங்களா, கஸ்டமர் கேர் சப்போர்ட் டீம் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி. சரி அது ஓடிட்டுருக்கேன்ட்டு யூடியூப்பில் சும்மா வந்து பார்ப்பேன்னு வந்து பார்த்தா அப்போலாம் கரெக்டாக ஒர்க் ஆச்சு. நான் இது சரி ஏதோ ஒரு டைம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு எல்லா டைமுமே சரி எதுக்கும் கால் பண்ணிவிட்டு இது உள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தா அப்போ ஒர்க் ஆகுது. அதுலேருந்தே இந்த ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃப்ளைட் மூடு போட்டுமே ஒர்க் ஆகாதுலாம் இந்த ஒரு ட்ரிக்கால் ஒர்க் ஆகும். மேலே உங்களுக்கு கால் ஓடிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பது இங்கே கீழே ஒர்க் ஆகும். சப்போஸ் அப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அதேமாதிரி பழைய மாதிரி ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகலாம் மறுபடியும் ஒரு கால் பண்ணிட வேண்டியது தான். இதை விட்டு நீங்கள் என்ன தான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி திட்டினாலும் எது பண்ணாலும் சரி அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண, அவங்க சொல்கிற ஒரே பதில் இப்போதைக்கு அதுக்கான டீம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒர்க் ஆகும், அது மட்டும் தான் சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு டெக்னிக் பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் ஆகுது எனக்கு. ஜஸ்ட்டு ஒர்க் ஆகலையா ஒரே ஒரு கால், அடுத்த செகண்டே இன்டர்நெட் அவ்வளோ ஒரு சூப்பராகவே ஒர்க் ஆகுது, ஸ்பீடுமே நல்லா இருக்குது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.